ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரோட் சைடு டிஃபன் கடையில செய்யற சூப்பரான ரொம்பவும் டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து விடுங்க. வறுக்கும் போதே வாசனை செமையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. சட்னி எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ரோஸ் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே மாறி வந்துடுச்சு. மறுபடியுமே கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இப்போ கலர் மாறி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் வச்சு அதில் வறுத்த கடலையும் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூடவே 2 துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு. இந்த அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுல்லேக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லூஸ் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதை நம்ம ரெடியாக்கி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம். இதே ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய ரோட் சைட் டிஃபன் கடை சென்டரில் செய்கிற சட்னி ரொம்பவும் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குதுன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவும் டேஸ்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.